ஆந்திர மாநிலம் பல்லாரி மாவட்டத்தில் வாடிக்கோட்டை என்ற பகுதியை பால்ராஜ் என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தான். இவனுக்கு 8வது புதல்வனாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பொம்மு என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். மன்னன் பால்ராஜுக்கு பின் பொம்மு வாடிக்கோட்டைக்கு மன்னனானான். பொம்முக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுடைய பேரழகை கண்டு பல சிற்றரசர்கள் அவர் மீது ஆசை கொண்டனர். ஆந்திர மாநிலத்தின் பிரித்துரும் பகுதியை ஆண்டு வந்த முகமதிய மன்னன் ஒருவன் பொம்முவின் மகளை மணக்க விரும்பினான். அடுத்த மதத்துக்காரனுக்கு தன் மகளை மணம் செய்ய விரும்பாததாலும் அவனை எதிர்த்து நிற்க இயலாததாலும் பொம்மு ஆந்திரத்தை விட்டு தமது உறவினர்களுடன் வெளியேறி தென் தமிழகத்திற்கு வந்தான். நெல்லை மாவட்டம் மணியாச்சிக்கு அருகில் உள்ள சாலக்குளம் என்ற இடத்தில் பொம்முவும் அவனுடைய உறவினர்களும் தங்கினர். அப்போது கொள்ளையர் கூட்டம் ஒன்று அங்கு களவாட வந்தது. அந்த கொள்ளையர் கூட்டத்தை பொம்மு தனி மனிதனாக நின்று விரட்டி அடித்தான். இதை கண்ட அந்த பகுதி மக்கள் பொம்முவை கெட்டிக்காரன் என்று பாராட்டினர். இந்த கெட்டிக்காரன் என்ற சொல்தான் மருவி கட்டபொம்மன் ஆகியது. இந்த பொம்மையிலிருந்துதான் தமிழ்நாட்டில் கட்டபொம்மன் பரம்பரை காலூன்ற தொடங்கியது. கட்டபொம்மன் பரம்பரையினர் தோகலவார் பிரிவைச் சேர்ந்தவர்கள். அழகிய வீரபாண்டியபுரத்தை ஜெகவீர பாண்டியன் ஆண்டு வந்தான். ஆதி கட்டபொம்மு காவல்காரனாக பணியாற்றி வந்தான். வாரிசு இல்லாததால் ஆதி கட்டபொம்முவே அரசராக இருந்தார். வேட்டைக்காக காட்டிற்குள் சென்றான். முயல் நின்று நாயை எதிர்த்து சீறியது. பாஞ்சாலங்குடிக்குதான் தமது வீரத்திற்கு மேலும் வீரம் சேர்க்கும் இடம் என ஆதி கட்டபொம்மு முடிவு செய்தான். இங்கு ஒரு கம்பீரமான கோட்டை கட்டி அதிலிருந்து ஆட்சி செய்ய விரும்பினான். ஐநூறு அடி 300 அடி நீளத்தில் 12 அடி உயரமுள்ள சுவர்கள் கட்டப்பட்டன. பாதுகாப்பிற்காக இலந்தை முள்ளுகள் வளர்க்கப்பட்டன. இந்த இடத்திற்கு பாஞ்சாலங்குறிச்சி என்று பெயர் சூட்டினார். அந்த நாளில் இருந்து கட்டபொம்மன் பரம்பரை இங்கிருந்தே ஆட்சி செய்ய தொடங்கியது. 44 வீரபாண்டிய நாயக்கர் 1709 1736, கொல்லாபாண்டிய கட்டபொம்மன் 1736 1760, ஜெகவீரபாண்டியன் 1760 1790. ஜெகவீரபாண்டியன் மன்னராக வந்தார்.
1760 ஜனவரி 3ஆம் தேதி ஒரு வீரக் குழந்தை பிறந்தது. அவனுக்கு வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டினார். பரம்பரை பெயருடன் இணைந்து அவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒரு வீர வரலாறு இப்போது தொடங்குகிறது.